இண்டிகோ விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் உயர்மட்ட விசாரணை குழு அமைக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். இண்டிகோ விமான சேவைகள் தொடர்ந்து 4வது நாளாக முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தற்பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணைக்காக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு மேற்கொண்ட அவசர ஆலோசனைக்கு பிறகு இந்த ஒரு அறிவிப்பை மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது வெளியிட்டுள்ளது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் இந்த ஃபிளையிங் லிமிடேஷன் அந்த ஒரு அவர்கள் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்ட பிறகு இந்த இண்டிகோவினுடைய விமான சேவைகள் ரத்தானதற்கான ஒரு காரணம் என்ன என்பது தொடர்பான ஒரு விரிவான விசாரணை என்பது நடைபெற வேண்டும் எனவும் இந்த சேவை முடக்கம் மற்றும் இதற்கான காரணம் யார் என்பதை விரிவாக தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது அதிகாரிகளுக்கு விடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பயணிகளுடைய சிரமத்திற்கு யார் பொறுப்பேற்பது என்பது தொடர்பான ஒரு விரிவான ஒரு உத்தரவையும் இந்த ஒரு விசாரணையில் நடத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவை விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது மூத்த அதிகாரிகளுக்கு உத்தரவாக பிறப்பித்துள்ளது. குறிப்பாக இண்டிகோவினுடைய விமான சேவைகள் இன்று ஒரே நாளில் சுமார் 550க்கும் அதிகமான விமான சேவைகள் என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் நேற்று முன்தினம் என ஆகிய 2 நாட்களுமே கடுமையான ஒரு பாதிப்பு என்பது டெல்லி, மும்பை, சென்னை, பெங்களூரு ஆகிய விமான நிலையங்களிலிருந்து புறப்பட வேண்டிய அந்த விமானங்களுடைய பாதிப்புகள் ஏற்பதை அடுத்து பயணிகளுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு சிரமம் ஏற்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சிரமத்திற்கு மிக முக்கியமாக மத்திய அரசினுடைய அந்த ஒரு கொள்கை மாற்றம் என்பது மட்டும்தான் காரணமா அல்லது அதற்கு வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளதா என்பதை விரிவாக விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் அதிகாரிகளுக்கு தற்பொழுது மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது தெரிவித்துள்ளது. மேலும் தற்பொழுதுள்ள அந்த நிலைமையை சீராகி பயணிகளுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் சீரான விமான போக்குவரத்தை ஏற்படுத்துவதற்கு என்னென்ன வழிவகை செய்ய வேண்டுமோ அதை அனைத்தையுமே செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது தற்போது அதிகாரப்பூர்வமாக ஒரு உத்தரவாக பிறப்பித்துள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.